ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கே தெரியும். பார்ட் 1ன்னா இது ஜோடியாக் கில்லர் பார்ட் 2. வாங்க நேரா வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க மனோஜ்குமார். வெல்கம் டு இடிவிலும் உண்மை. டைரக்டா இந்த வீடியோ பார்க்க வந்துட்டீங்கன்னா இதுக்கான ஃபர்ஸ்ட் பார்ட் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். சேனல்ல ஒரே ஒரு வீடியோ தான் இருக்கும். அந்த வீடியோவில் கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா அப்போ எடுக்கையில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எந்த எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கலை. இப்போ தான் வாங்கி இந்த வீடியோ கொஞ்சம் பெட்டராக வரும் நம்புகிறேன். இதுக்கு மேலே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். அது போக ஷார்ட்ஸ் 2 இருக்கும். இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அந்த பாட்டை பார்த்துட்டு இங்க பார்க்க வாங்க. ஏன்னா அதோட தொடர்ச்சி தான் இது. அதை பார்த்துட்டு வந்தா தான் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கதை கொஞ்சம் ஃப்ளோல உங்களுக்கு புரியும். கதைங்கிறேன், ஆனா இது கதை கிடையாது, உண்மையிலேயே நடந்த சம்பவம். வீடியோல இந்த லெட்டர்ல என்ன லெட்டர் காணும்? ஓ எடிட்டர், எங்கேயா லெட்டர்? இங்க இருக்கா? இந்த லெட்டர்ல ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அது என்னங்கிறத இப்ப சொல்றேன். அந்த லெட்டர்ல கீழே கன் எல்லாம் சுடும்போது இந்த குறி பார்க்கறதுக்காக சர்க்கிள் போட்டு பிளஸ் மார்க் இருக்கும்ல, அந்த பிளஸ் மார்க்கை அந்த லெட்டர் கீழே போட்டிருந்தான். அந்த விஷயத்த போன வீடியோல சொல்ல மறந்துட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோல அட்டாச் பண்ணி சொல்றேன். மைக்கேல் ஃபெரைன் 2 பேர் சம்பவத்துக்கு அப்புறம் கரெக்டா 2 மாசம் கழிச்சு செப்டம்பர் 27, 1969 பிரெஸ்ஸியா அப்படிங்கிற ஆத்தங்கர பகுதி, அதாவது ஆத்தங்கர பகுதி, அந்த பகுதியில 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கையில செசிலா தற்செயல நோட் பண்றாங்க. அந்த ஓரத்துல யாரோ நிக்கிறாங்க, நின்று ரொம்ப நேரமா நம்மளே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்றாங்க. பண்ணி உடனே பிரைன்ட்ட சொல்றாங்க. பிரைன் அவங்க பாக்குறாரு. அங்க பார்த்தா இந்த கொரோனா காலத்துலாம் போடுவாங்களா, ஃபுல்லா பாடி ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒருத்தர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த லெட்டர்ல வந்துச்சுல, நான் சொன்னேன்ல அந்த குறியீடு சர்க்கிள் போட்டு பிளஸ் போட்டிருக்கோம்ல, அந்த குறியீடு போட்ட ஒரு கொரோனா ட்ரெஸ் மாதிரி அதை மாட்டிக்கிட்டு அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருந்திருக்காரு. ஒரு கையில கன்னு, ஒரு கையில கத்தி, 2 இதையும் வச்சு நிக்கிறத நோட் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு கொஞ்ச நேரம் டைம் போகுது. போனவையில அந்த உருவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வருது. கொஞ்சமா நெருங்கி வர அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, சரி கொள்ளடிக்கத்தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிற பர்ஸு, பணம், காசு, மொபைல் எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுறாங்க. ஆனா போட்டதுக்கு அப்புறமும் அவன் போகல, அந்த இடத்துல நின்றுருக்காங்க. நின்றதுக்கு அப்புறம் ஏன்டா அவங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சதுக்கு அப்புறம் அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, வந்திருக்கிறது பொருளை எடுக்க வரல, அவங்க உயிரெடுக்க வந்திருக்காருன்னு சொல்லி. என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் டயரை தூக்கி போட்டு செசிலாவை வச்சு பிரையனை கட்டியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் செசிலாவை அவரே கட்டியிருக்கிறாரு. 2 பேரையும் பிரிந்து கையை வச்சு கட்டிட்டு நல்லா அந்த இடத்துல நோட் பண்ணணும். நார்மல் கில்லருக்கும் சைக்கோ கில்லருக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். நார்மல் கில்லரோட நோக்கம் என்னவா இருக்கும், கொலை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். கொலை பண்ணிட்டு எப்படியாச்சும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படிங்கிறத நோக்கமா இருக்கும். ஆனா அந்த சீரியல் கில்லரோட நோக்கம் என்னன்னா, அவர் நினைச்சிருந்தா கன்னு வச்சிருந்தாரு, சுட்டு கொண்டிருக்கலாம். ஆனா அவர் அப்படி பண்ணாம அவங்கள துன்புறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே கத்தியை வச்சு அவங்க முதுகுல 6 தடவை மாத்தி குத்திருக்கிறாரு. குத்திட்டு அவங்க வழியில கத்திக்கிட்டு இருக்கையில திரும்பி கூட பார்க்காம கண்டுக்காம அப்படியே போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் வந்து நோட் பண்றாங்க. பண்ணி அவங்க ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி அனுப்புறாங்க. அதிர்ஷ்டவசமா பெரைன் தப்பிச்சிட்டாரு. ஆனா செசிலா கொண்டு போற வழியிலே இறந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த பெரைன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் போலீஸ் கேட்குறாங்க, அவர் எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, மூஞ்சி ஃபுல்லா மறைச்சிருந்தாரு, கொரோனா ட்ரெஸ் மாதிரி போட்டிருந்தாரு. ஆனா பாக்குறதுக்காக கண்ணு தெரியறதுக்காக அந்த அதுல ஹோல்ஸ் மாதிரி இருந்துச்சு, அதுல அவர் கண்ணாடி போட்டிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நடந்த சம்பவம் எல்லாமே ஊருக்கு வெளியேவும் ஒதுக்குப்புறமாவும் தான் நடந்தது. ஆனா இதுக்கப்புறம் அக்டோபர் 11, 1969 பெர்சிடோ ஹைட்ஸ் அப்படிங்கிற இடத்துல
ஒரு டாக்ஸி டிரைவர் அவரோட கஸ்டமர் பிக்கப் பண்றதுக்காக நைட்டு ஒரு 10 மணிக்கு போய் நிப்பாட்டி இருக்கிறாரு. டாக்ஸி டிரைவரோட பேரு பால் ஸ்டைன். அவருக்கு வயசு 29. அவர் கஸ்டமரை ஏத்துறதுக்காக சாலை ஓரமா நிப்பாட்டி இருக்காரு. அவர் கஸ்டமர் ஏறி கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கன்னு ஒன்று சுடுற சவுண்டு கேட்டு, அந்த கன் சுடுற சவுண்டு கேட்ட உடனே அந்த ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுல இருந்து ஒரு லேடி என்ன சவுண்டு கேட்டுன்னு சொல்லி எட்டி பாக்குறாங்க. பார்த்த உடனே டாக்ஸில இருந்து இறங்கி டிரைவர் சீட்டு பக்கம் உட்காந்து என்னமோ பண்றாரு. பண்ணிட்டு இறங்கி வேகமா நடந்து போயிடுறாரு. போகையில அவர் நடந்து போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் அந்த கன் சுடுற சவுண்டு கேட்டு பக்கத்துல இருந்த போலீஸ் வர்றாங்க. வரையில ஒரு ஆள் நிப்பாட்டி இருக்கிறாங்க. நிப்பாட்டி என்ன ஏதுன்னு சொல்லி அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வந்த ஒரு தவறான தகவல்னால சுட்டவர் ஒரு ஆப்பிரிக்கன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே சரி ரைட்டுன்னு சொல்லி அவங்க எதிர்த்து இருந்தவர் ஒரு அமெரிக்கன். சரி ஓகே ஆப்பிரிக்கன் சொல்றாங்கன்னு சொல்லி இவரை விட்டுடுறாங்க. விட்ட உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் தகவல் வருது. என்ன வருதுன்னா, இல்ல அவர் ஆப்பிரிக்கன் கிடையாது, ஒரு அமெரிக்கன் தான், சரியா பாருங்க, இப்பதான் என்னை கடந்து போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் என்னாச்சுன்னா, அதே மாதிரி போலீஸ்க்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல நேற்று நைட்டு என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, கிட்டத்தட்ட என்ன பிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எழுதி, எப்போ உங்களுக்கு ஒரு லெட்டர் தான் அனுப்புவேன், ஆனா இந்த தடவை லெட்டரோட சேர்த்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சுட்ட டாக்ஸி டிரைவரோட சட்டையில இருந்து ஒரு துண்டு பீஸை கட் பண்ணி அந்த லெட்டரோட சேர்த்து அனுப்பியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த இடத்துல போய் விசாரிக்கையில இந்த பக்கத்து வீட்டு லேடி ஒரு ஆள் பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அந்த லேடியை கூப்பிட்டு வந்து, நீங்க பார்த்தீங்கல்ல, நீங்க என்னென்ன பார்த்தீங்களோ அதை சொல்லுங்க, எங்க ஆர்டிஸ்ட் வரைவாரு அப்படிங்கிற மாதிரி வரைய சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு போலீஸும் பார்த்துருந்தார்ல, அவரையும் வரைய சொல்லியிருக்காங்க. 2 பேரையும் தனித்தனியா ரூம்ல உட்கார வச்சு வரைய வச்சிருக்கிறாங்க. 2 பேரும் வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லேடி சொன்னபடி வரைஞ்ச டிராயிங்கையும் இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்னபடி வரைஞ்ச டிராயிங்கையும் 2யும் ஒண்ணு போல பக்கத்துல வச்சு பார்க்கல போலீஸே ஷாக்கா இருந்திருக்காங்க. அப்படி என்ன ஆச்சுன்னா, 2 பேர் பார்த்ததும் ஒரே ஆள். அதாவது அந்த கொலைக்காரன் ஏத்தாப்புலதான் வந்து நின்று இருக்காரு. அவரை பிடிச்சிருந்தா அப்பயே கேஸ் முடிஞ்சிருக்கும். ஆனா அவங்க 2 பேரும் கொஞ்சம் அசால்ட்டா ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன்னால தப்பிச்சுட்டு போயிருக்கிறாரு. இது வரைக்கும் வெறும் லெட்டர் மூலமாகவும் எழுத்து மூலமாகவும் பேச்சு மூலமா இருந்த அந்த ஜோடியாக் கில்லர் முறையா மறுநாள் பேப்பர்ல அவரோட டிராயிங், அதாவது அந்த சொல்லி வரைஞ்சாங்கல்ல அந்த டிராயிங் வெளியிடப்படுது. ஜோடியாக் கில்லருக்கு உருவம் கிடைக்குது. இதுவரை எழுத்து மூலமா மட்டும் இருந்த அந்த ஜோடியாக் கில்லர் முறையா உருவத்தோட வர்றான். இதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் 1974 அன்னைக்கு வந்த லெட்டர் ஒண்ணுதான் கடைசி லெட்டர். அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சுன்னா, படம் நல்லா இருந்துச்சு. உண்மையிலே அதாங்க எழுதியிருந்தாரு. இந்த வருஷம் ரிலீஸ் ஆன தி எஸ்கார்ட்ஸ் அப்படிங்கிற படம் நகைச்சுவையா இருந்ததாகவும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துருக்கிறாரு. கீழே நான் 37 போலீஸ் 0, அதாவது 0 லெட்டர் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாரு. அதுல என்ன குறிப்பிட்டாருன்னா, நான் இது வரைக்கும் 37 கொலை பண்ணியிருக்கேன், ஆனா போலீஸ் ஒரு தடவை கூட ஒன்ன கூட கண்டுபிடிக்கல, 0 அப்படிங்கிற மாதிரி அதுல போட்டு வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னா, பத்திரிகையாளர்களுக்கு மிரட்டல் விட்டுருக்காரு. என்ன மிரட்டல் விட்டுருக்காருன்னா, இந்த லெட்டரு மறுநாள் நியூஸ் பேப்பர்ல வரலாட்டி இருக்கிறதுலேயே பெரிய சம்பவமா நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் விட்டுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் கீழே எப்பவுமே பிளஸ் சிம்பிள் போட்டு குறியீடு வட்டம் போட்டிருப்பார்ல, அதுக்கு பதிலாக சில குறியீடுகளை போட்டு இப்படிக்கு ஜோடியாக் கில்லர் அப்படின்னு போட்டு அனுப்பியிருந்திருக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனுஷன் 37 கொலை பண்ணியிருக்கிறாரு. அதுல வெறும் 5 மட்டும்தான் வெளியே தெரிஞ்சிருக்கு. மிச்சம் 27 பேர் யாருமே தெரியாது. எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஏன் எதுக்கு
ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்க உயிர் பிரிஞ்சிருக்கு. ஓகே, இந்த குறியீடுகளை 2020 ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதை கிராக் பண்ணுறாங்க. அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, இப்போ வர்ற மார்க்கிங், அதாவது ப்ளஸ் போட்டு வட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அது எதுவும் சரியில்லை, எனக்கு வர வர கொலை பண்ணவே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது. குறியீடு ப்ளஸ் போட்டு 0 போடுறத மனுஷங்களோட ஒப்பிடுறாரு. கடைசியாக வந்து அதிகாரப்பூர்வமாக நம்பக்கூடிய மாதிரி வந்த லெட்டர் இதுதான். இதுக்கப்புறம் நிறைய லெட்டர் வந்திருக்குது, ஆனால் அது உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியாதனால அதை அப்படியே விட்டுட்டாங்க. கொலை பண்ண இந்த ஆளோட பேரு தெரியாது, ஊரு தெரியாது, யாரு தெரியாது. தமிழ்ல பாட்டுருக்கோ பாட மாட்டேன், பாடினா காப்பிரைட் அடிச்சிருவாங்க, அதனால பாட மாட்டேன். ஆனா இந்த கேஸ்ல நிறைய பேர் சந்தேகத்துக்கு உள்ளானாங்க. அப்படி அதுல யார் யார் உண்டானாங்க, என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. யார் யார் சந்தேகப்பட்டாங்க, அது எதனால இன்னும் ப்ரூஃப் ஆகல அப்படிங்கிற மாதிரி அடுத்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ போடலாமா இல்லை வேற மாதிரி போடலாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி அடுத்து என்ன டாபிக் எடுத்து பேசலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது மனோஜ்குமார். பாய் பாய்.